வணக்கங்க. இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 மார்ச் 2026. இன்னும் கொஸ்டின் எதுவும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. 1 by 1 சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம். நாய்க்கு டேஷ் சக்தி அதிகம். நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம். 3 எழுத்து இருக்கா? இருக்கு. பதில் என்ன? மோப்ப சக்தி. நாய் மோப்பம் முடிச்சு போய் கண்டுபிடிப்பாங்களா அது. சரிங்க. இப்போ மேலேருந்து கீழே 1. வாயில் வைத்து இசைக்கப்படும் ஒரு கருவி. வாயில் வைத்துன்னா மவுத்தாகன்னு சொல்லலாம். மவுத்தாகன்னா ஹார்மோன் சொல்லலாம். ஆனால் இங்கே மோ இருக்குது. புல்லாங்குழல் சொல்லலாம். கடைசியாக மோசிங் அப்படின்னு ஒரு இசைக்கருவி இருக்குங்க. நம்ம பண்டைய 4ஆம் நூற்றாண்டில் நம்ம சைனீஸ் டிராயிங்கில் மட்டும்தான் நம்ம இதை பார்க்கலாம். மோசிங் 4ஆம் நூற்றாண்டில் உள்ள சைனீஸ் டிராயிங்கில் தமிழோடைய ஆன்சியன்ட் பழமையான வாத்திய கருவி மோசிங். சரி, 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தின் கலாச்சார நடனம். தமிழகத்தில் கலாச்சார நடனம் அப்படின்னா பரதநாட்டியம். ஷார்ட் ஃபார்மாக பரதம்னு எழுதலாம். 4 எழுத்துக்கு பேல ஆரம்பிச்சுக்கு இம். சரிங்களா? சரி, இப்போ 7 இடமிருந்து வலம் என்ன? சித்தத்தை என்பதில் ஒரு இடத்தை மாற்றினால் கிடைக்கக்கூடிய மருத்துவ தாவரம். சரி, இதுக்கு இன்னும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். சி கிடைக்கு, த கிடச்சிருக்கு. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கமலஹாசன் அறிமுகமான திரைப்பட பெயரில் உள்ள ஊர். கமலஹாசன் சின்ன பிள்ளையாக்கில் அம்மாவும் நீயே அப்போ. ஸோ மொதல் பாட்டாக பார்த்திங்கன்னா அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடன் ஆதரிக்கும் தெய்வம் நீன்னு ஒரு படம் படித்தாரு. அந்த படத்தோட பேர் என்னன்னா களத்தூர் கண்ணம்மா. நம்மளுக்கு பதில் பாருங்க, ஸோ களத்தூர் எழுதலாம். பதில் என்ன? களத்தூர் கண்ணம்மா. இந்த படம் எப்போ வந்ததுன்னா 1959 வந்துச்சு. சரிங்க, இப்போ நம்ம இங்கேருந்து பார்ப்போம். 3 இந்த ஒரு இடத்தை மாற்றினா என்பதில் ஒரு இடத்தை மாற்றினால் கிடைக்கக்கூடிய மருத்துவ தாவரம். நம்மளுக்கு 3ஆவது இடத்து தேதான் வருது. இதை தீயை தூக்கிட்டு தேவைன்னு மாற்றினா சித்தத்தை அப்படின்னு வருது. ஸோ சித்தரத்தை அப்படின்னா என்ன மெடிசின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சி குடும்பத்து கூட சேர்ந்ததுங்க. இந்த இஞ்சி குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, இஞ்சி சுக்கு, இந்த இஞ்சி குடும்பத்தில் சேர்ந்தது. இந்த இது எதுக்காக உபயோகப்படுத்துவாங்கன்னா சளிக்கு, மூட்டு வலி, தொண்டை வலிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். சரிங்க, ஆயுர்வேதிக் இலை இதில் மெடிசன் ரெடி பண்ணுவாங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? கருமினா கஞ்ச பிசின கஞ்சன். 4 எழுத்து கஞ்சன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 4 மேலேருந்து கீழே பாருங்க. நகமும் டேஷுமாக இன்று எதிரிகளாகிட்டாங்களாம். நகமும் சதையுமாக தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பதில் என்ன? சக்கு தை மட்டும் போட்டால் போதும். சதையுமாக. சரிங்க, இப்போ 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். 2ஆவது எழுத்து இதில் கிடச்சிருக்கு. கம்யூனிச தந்தை என்று அழைக்கப்படுபவர். கம்யூனிச தந்தை அப்படின்னா கால் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 2ஆவது எழுத்து இது கால் மார்க்ஸ். கம்யூனிஸ்டோட தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் எங்கன்னா ஜெர்மனில் உள்ளவர். இவர் என்ன சொன்னாங்கன்னா உலக தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள். கம்யூனிசம். ஓகே, ஸோ இஸ்ஸு கிடச்சிருக்கு.
8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். பேருந்து நிறுத்தம். ஆங்கிலத்தில் பேருந்து நிறுத்தம் அப்படின்னா பேருந்துக்கு நிறுத்தம், பேருந்துக்கு பஸ்ஸுன்னு போட்டுக்கலாம், நிறுத்தத்துக்கு ஸ்டாப்புன்னு போட்டுக்கலாம். பஸ் ஸ்டாப். சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? ஒப்பில்லா டேஷ் குப்பையிலே. இது பழமொழி தான். ஒப்பில்லா பண்டம் குப்பையிலே. சுவையில்லாத சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு அர்த்தம். சரிங்க. எச்சரிக்க வேண்டியது 5 மேலேருந்து கீழே பார்க்க போகிறோம். எச்சரிக்க வேண்டியது என் கடமை, அதற்கு மேல் உன் விருப்பம். ஆனால் இங்கே 5 எழுத்து இல்லை, அதுக்கு மேல் உன் இஷ்டம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ 6 இடமிருந்து வளம்பாங்க. இஷ்யூவில் முடியுது. அமைதியாக இது அப்படிங்கிறத வாயில் வரல வச்ச மாதிரி ஒரு சிம்பிளோட ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க. உஷ். எப்படி? உஷ், சைலண்ட், வாய் முடிக்கிட்டு அப்படின்னு ஒரு சிம்பிள். சரிங்க. இங்கே 12 இடமிருந்து வலம் என்ன? மாசையும் பெயிண்டையும் கூட்டினா சேர்த்தா அதில் ஒரு நாடு கிடைக்குமா? 12 ஸ்பெயின் அப்படிங்கிற வேர்டு கிடைக்குது. பதில் என்ன? ஸ்பெயின். அந்த லெட்டருக்குள்ள உள்ள வேர்டு. சரிங்களா? 14 இடமிருந்து வலம் என்ன? சாய் பல்லவியை மலர் டீச்சராக அடையாளம் காட்டிய படம். மலையாள படம் கேட்கவே வேண்டாம், எல்லாத்துக்கும் ஞாபகம்பாங்க. பிரேமம். சரிங்க. 17 மேலேருந்து கீழே பாருங்க. ட்ரேல ஆன்சர். மண் வாசனையில் அறிமுகமான கடைசி நட்சத்திரம். மண் வாசனையில் அறிமுகமான நட்சத்திரம் அப்படின்னா ரேவதி தான். கடைசி நட்சத்திரங்கிறதுக்காண்டி தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த நம்ம நட்சத்திரம் புக்கு பார்ப்போம்ல. 21 இடமிருந்து வலம். சிதம்பரம். தில்லை அம்பலத்தான். தில்லை நடராஜர். சிதம்பரம்னாலே தில்லை தான். சரிங்க. நம்ம இங்கே பார்ப்போம். அடுத்து 13 இடமிருந்து வலம். டால முடிஞ்சிருக்கு. பட்டாளம் தொடக்கத்தில் நிலம் தொடர்பான ஆவணம். பட்டாளம் தொடக்கத்தில் பட்டா. இதை தான் நிலத்தோட ரெக்கார்டில் வந்து பட்டா. எல்லா நிலத்துக்கும் பட்டாங்கிறது ஒன்று வேணும். சரி. 13 மேலேருந்து கீழே பாருங்க. சைனியம். சைனியம் அப்படின்னா இராணுவம், படை, துருப்பு, சேனை. இங்கே சேனையை சொல்ல முடியாது, இப்போ நல்ல படை சொல்லலாம். இராணுவம்ங்கிறதுனால படை. சைனியம் அப்படிங்கிறது இது நல்ல மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் உள்ளது. இதை அடிக்கடி இதில் பார்க்கலாம். சரிங்க. 14 இடமிருந்த வலம் என்ன? சிலந்தியின் கைவண்ணம் நாம் இப்படி அழைக்கிறோம். சிலந்தி வந்து ஸ்பைடர் வெப்பு பின்னும். அது நம்ம தமிழில் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்பைடர் வெப்புன்னெலாம் சொல்ல மாட்டோம், ஒட்டடை அடைஞ்சதுக்குன்னு சொல்லுவோம். பதில் என்ன? ஒட்டடை. செக் பண்ணி பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். கதவு வேகமாக திறக்கப்படும் ஓசை. கதவு டமார்னு திறந்துச்சுன்னு சொல்லலாம். பதில் என்ன? டமார். 20 இடமிருந்து வலம். சிம்ம ஒலி. சிங்கம் வந்து எப்படி கத்தும்? கர்ஜனை. சிங்கத்தோட ஃபேமஸே வந்து என்னென்னா சிங்கத்தோட சத்தம் தான், கர்ஜனை. சரிங்க. 19 மேலேருந்து கீழே பாருங்க. நைல முடியுது. தும்பிக்கை விலங்கு. தும்பிக்கை எந்த விலங்குக்கு இருக்கும்? யானைக்கு தாங்க இருக்கும். சரி. இப்போ 9 மேலேருந்து கீழே பார்ப்போம். ஓன் வந்து
திருமண ஹிந்து பெண்ணின் காலில் வேல்களில் எழக்கூடிய சத்தம். கொலுசு சத்தம்லாம் இல்லைங்க, மெட்டி ஒலி. நாடகத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். மெட்டி ஒலி. இப்போ உள்ள மெட்டிலெல்லாம் சத்தம் கேட்காது, அதெல்லாம் மெட்டி ஒலி. சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? 2 எழுத்து 8. தாய் டேஷ் பாய்ந்தால் குட்டி 12 அடி பாயுமா? எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. பதில் என்ன? 8 அடி. 8 அடி பாய்ஞ்சதுன்னா குட்டி 16 அடி பாயுமா. அவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 10 மேலேருந்து கீழே அதுவாக சல்வாய்க்கு என்னதுன்னு பார்ப்போம். வீட்டின் மேல்தளம், மாடி. சரிங்க. கடைசி கேள்வி. 18 இடமிருந்து வளம். ராமாயண பாத்தியத்தை பெயராக வைத்துக்கொண்ட பிரபல திரைப்பட பாடலாசிரியர். சரிங்க. 18 ஆகாயம். ஆகாயத்தை என்னன்னு சொல்லலான்னா வானம் இல்லைன்னா வான் சொல்லலாம். வான் பரப்புன்னு சொல்லுவாங்களா. சரிங்களா. இப்போ 18க்கு அதுலேயே சால்வ் ஆகிடுச்சு. என்னென்னா வாலி. ராமாயண கதாபாத்திரத்தில் சொன்ன வாலி. இந்த பாட்டில் நிறைய எழுதியிருக்காரு, வாலியோடைய பாட்டுகள். ஸோ இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் கொஞ்சம் கமெண்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.